ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப பழுத்த பழத்தை வச்சு நான் செஞ்ச வாழைப்பழம் அண்ட் கருப்பட்டி கச்சாயத்தை தான் பார்க்க போகிறோம். இதை சும்மா காட்டியிருக்கேன் எப்படி இருக்குது அதோட டெக்ஸ்சர் அப்படி சொல்லிட்டு தான். 3 நல்லா பழுத்த நீளமான வாழைப்பழம், 1.5 கப்பு கோதுமை மாவும் 1/2 கப் மைதா எடுத்துருக்கிறேன். எல்லாமே மைதா இல்லை எல்லாமே கோதுமையிலையும் செய்யலாம். 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 கப்பு இருக்கிற கருப்பட்டியை வந்து சுடுதண்ணியில் போட்டு கரைச்சிட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு அதை ஊற்றிருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது. அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கோங்க, ஸ்வீட்டுக்கு எப்போவுமே போடுவோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, இதை கம்மி பண்ணியும் போடலாம். இப்படி போட்டால் ரொம்ப எண்ணெய் எடுத்துச்சு, இதை விட கம்மியாக வேணாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் போடுங்க, ரொம்ப சாஃப்ட்டாக வராது. 1/2 டீஸ்பூன் போட்டால் எண்ணெய் குடிக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிடணும். ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். பழத்தை வந்து நீங்கள் தனியாக மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றா சேர்த்தும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இது கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொலனும் இருக்காத மாதிரி ஒரு நடுவில் இருக்கணும். ரொம்ப தண்ணி பண்ணிட்டோன்னா எண்ணெய் குடிச்சிடும் நிறைய எண்ணெய்க்குள்ளே போடும்போது, அதுதான் ப்ராப்ளம். இது நீங்கள் ஸ்பூனில் எடுத்து ட்ராப் பண்ணும்போது அப்படியே உளுந்து எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அப்படியே நிறுத்தியாச்சு. அதுதான் இப்படி உழுகணும். நீங்கள் எண்ணெயில் போடும்போது இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே உளுந்துடணும். ரொம்ப ஷேக் பண்ணிடாதீங்க, எண்ணெய் தெரிச்சிரும். ஸோ மெதுவாக போடும்போது அழகாக உழுகணும். இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணும்போது எண்ணெய் வச்சுருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைனா மேலே கருகிட்டு உள்ளார வேகாமல் போயிடும். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். செஞ்சு பாருங்கள். பழுத்த பழத்தில் பனானா பிரெட் செய்வோம் வளரும் எப்போவுமே. இதுதான் இந்தியாவில் மோஸ்ட்லி எங்கள் அம்மா சின்ன வயசில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வெள்ளை சக்கரை போட்டு செய்வாங்க. நீங்கள் வெல்லம், வெள்ளை சக்கரை இல்லை கருப்பட்டி எது வேணாலும் போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் செஞ்சோம், அதனால் ஒரு வீடியோ எடுத்தேன், போட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும். நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் ஆனதுனையும் ஒரு சைடு வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போடணும். 2 சைடு கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஒரு நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சாப்பிடுங்க. அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா மாவையும் சுடணும். ஸோ எல்லாத்தையும் தூக்கி எனக்குள்ளே தூக்கி போடுங்க. இதே மாதிரி திருப்பி போடுங்க. அப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு எண்ணெய் புகை வருது. இது வந்து புகை வராத மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கருப்பட்டி வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்றதும் நல்லாயிருக்கும், ஆனால் கருப்பட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ சொல்கிறியா? திரும்ப இங்கே என்ன சொல்லணும்? ரொம்ப